வணக்கம். உன் உடன் பணியாளர்களுக்கு நீ யார் என்று நினைக்கிறாய்? இன்றைய தலைப்பு. எல்லாருமே ஒர்க் போகிறோம். நம்ம ஒர்க் போகிற இடத்துல நம்ம கூட வேலை செய்கிறவங்க இல்லை நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம என்னென்னு நினச்சிட்ருக்கோம், இல்லை நம்ம அவங்களுக்கு யாருன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்ருக்கோமா, இல்லை ஒரு நல்ல கைடுன்னு நினச்சிட்ருக்கோமா, இல்லை லீடர்னு நினச்சிட்ருக்கோமா, இல்லை அதுக்கோ மேலே பாஸ்ன்னு நினச்சிட்ருக்கோமா, இல்லை நம்ம தான் அவங்களுக்கு கடவுள்னு நினச்சிட்ருக்கோமா? யோசிச்சிருக்கீங்களா? யாராச்சும் நம்ம யாராக இருக்கோம், நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கோ நம்ம யாராக இருக்கோம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருமே யோசிச்சே ஆகணும். வேலைக்கு அப்படின்னு நம்ம எதுக்கு போக ஆரம்பித்தோம்? நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. நம்ம கிட்ட இருக்கவங்க, நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை பெற்றவங்க, நம்ம குழந்தைங்க, இல்லை நம்ம ஒய்ஃபு, யாரோ ஒருத்தவங்கள அவங்க தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்தோம். இப்போ எதுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தோம் அப்படின்றதே மறந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் பிளேஸில் நம்ம எந்த மாதிரியான ஆட்டிடியூடை அங்கே காட்டிகிட்ருக்கோம்? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆட்டிடியூடுன்றது 2 வகைப்படும். நல்ல ஆட்டிடியூட், குட் அண்ட் பேட் அப்படின்ட்டு 2 வகைப்படும். அதில் எந்த மாதிரியான ஆட்டிடியூடை நம்ம காமிச்சிட்ருக்கோம்? ஆட்டிடியூடுன்றது ஒன்று உருவானது என்னென்னா, நம்மளை நல்ல விதமாக கான்ஃபிடெண்ட்டாக நம்மளை இன்னொருத்தவங்க முன்னாடி பிரதிபலிக்கிறது. அதுதான் ஆட்டிடியூடை ஆக்சுவலி உருவானது. பட் இப்போ என்ன மாதிரி இருக்குது? நம்ம என்னவா அந்த ஆட்டிடியூடை மாற்றி வச்சுருக்கோம்? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு கூடவே வேலை செய்கிற நம்ம லெவல்லே இருக்க ஒரு எம்ப்ளாயி, ஓகேங்களா, நம்மளுடைய கோவொர்க்கரை நம்ம என்னென்னு நினச்சிட்ருக்கோம்? அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோமா அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒர்க் பிளேஸில் அப்படின்றது அவங்களுக்கு கூட அங்கே வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்வரான்மெண்ட்டை நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களுக்காக தான் அவங்க வந்துட்டு வேலைக்கே வந்திருப்பாங்க. வீட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட வேலையில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுன்றது ரொம்பவுமே அதிகம். ஸோ அப்படி வரவங்களுக்கு அந்த இடத்துல ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ அது நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நண்பர்களுக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோமா? எவ்வளோ பேரால் ஒர்க் ஏரியாவில் ஒர்க்கிங் கல்ச்சருக்குள்ளே ஜெல்லாக முடியாமல் எவ்வளோ பேர் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம எப்போ யோசிக்க போகிறோம்? நம்ம கூட இன்னொருத்தவங்க அவங்களால ஜெல் ஆக முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னா நம்ம ஏன் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதில்ல? நம்ம பேசணும் அப்படின்றது தப்பான விஷயங்களோ இல்லை வெட்டியான பேச்சு, கருத்து பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி தான் ஒன்று பேசணுன்றது எந்த அவசியமே கிடையாது. நம்ம எப்போலேருந்து இன்னொருத்தவங்க கஷ்டத்தில் பங்கேற்காமல் விட்டோமோ அப்போலேருந்து தான் நம்மளுக்கு யாரை பற்றியோ எந்த கவலையுமே இல்லாமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரே இடத்துல அந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா அமையணும். அப்போ தான் அவங்களால அதில் அடுத்த நிலைக்கும் போக முடியும். இல்லை அதே நிலையில் இருந்தாலுமே ரொம்ப காலத்துக்கு அவங்களால அது கூட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க இன்கேஸ் அவங்களால ஜெல் ஆக முடியல, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்க் கல்ச்சர் அவங்களுக்கு செட் ஆகலை, பட் அவங்களுக்கு பண தேவைன்றது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் ஒரு முயற்சி எடுத்து நல்ல நண்பனை நம்ம ஏன் இருக்கக்கூடாது? அவங்களுக்கு அந்த ஒர்க் கல்ச்சரில் அவங்க ஜெல் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஏன் க்ரியேட் பண்ணக்கூடாது? இதையே நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நம்ம யோசித்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போனால் நம்ம ஒரு கைடாக அங்கே வந்துட்டு இருக்கணும். ஆனால் யாருமே அங்கே ஒரு கைடாக இருக்கிறது இல்லை. கைட் அப்படின்றது உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உன் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா உனக்கு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தை அவங்களுக்கும் ஆக்சுவலி ஷேர் பண்ணி கொடுக்கணும். அனுபவத்தை யாருமே அவங்க கற்றுக்கிட்ட தொழிலை இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்காம தான் இப்போ ப்ரொஃபஷனல்ஸில் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு. இது எவ்வளோ பேருக்கு ஆழமாக புரியுதுன்னு எனக்கு புரியல. நமக்கு மட்டும்தான் இந்த திறமை இருக்குது, நம்ம மட்டும்தான் இந்த திறமையை வச்சிட்ருக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு தான் இப்போ வேலைன்றதே கற்றுக்காமல் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோன்றதே புரியாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை மாறணும்னா நல்ல ஒரு கைடாக நம்ம இருக்கணும். கைடுன்றது நம்ம நல்ல வழியிலையும் அவங்கள கைட் படுத்தலாம், தப்பான வழியிலையும் கைட் படுத்தலாம். உனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாமல் நீ ஓபி அடிக்கிற விஷயங்களை அவங்களுக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுக்காத. உழைக்க போகிற இடத்துல உழைக்கிறத மட்டும் பார்க்கணும். நம்மளுக்கு கிடைக்கிற சம்பாதியத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நம்ம வேலைக்கு போகணும். அந்த மைண்ட் செட் இல்லைனா அதை இன்னொருத்தனுக்கு கற்றுத்தராது. உங்ககிட்டயும் சில நல்லது இருக்கும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி. அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும். உங்ககிட்ட இருக்க கெட்டதையோ நீ சொல்லிக் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கைடாக இருக்கணும். இல்லை நீ ட்ரைனர் பொசிஷனில் இருக்கீங்கன்னா நீ உண்மையாகவே உள்ளபடியே எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கியா அப்படின்றத நீ யோசிக்கணும். நல்ல ஒரு கைடாகவும் நீ இருக்கணும். நீ ஒரு லீடர் பொசிஷனில் இருந்தால்
நீ என்னன்னு நினச்சிட்ருக்க? அவங்களுக்கு லீடர் அப்படின்ன உடனே இன்னொருத்தவங்களை வேலை வாங்குறது தான் கிடையாது. லீடருன்றவன் ஃபர்ஸ்ட் அவன் வேலையை செய்து காட்டணும். ஸோ செய்து காட்டுறதை பார்த்து உனக்கு கீழே வேலை செய்கிறவங்க, ஆமாடா என் லீடர் இப்படி இருக்காங்க, அப்படி தான் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவன் மனசில் வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? லீடர்ன்றது ஜஸ்ட் ஆர்டர் போட்டு வாழ்கிறதுக்காக அந்த வாழ்க்கை கிடையாது. வாழ்ந்து காட்டணும், அதை பார்த்து இன்னொருத்தவங்க வாழணும். அந்த மாதிரியான ஒரு லீடர்ஸாக நம்ம இருக்கோமா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாஸ் நான் இப்படி தான் இருப்பேன், எம்ப்ளாயிஸை இப்படி தான் வச்சிட்ருப்பேன், அந்த யோசனை உனக்கு எப்போவுமே இருக்கவே கூடாது. நீ பாஸாக இருந்தாலுமே அந்த கம்பெனியில் நீ சேல்ரி வாங்குகிற ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்ற ஒரு விஷயம் உன் மனசில் இருந்தாலே, நீ உனக்கு கீழே இருக்க ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், இல்லை நீ ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்கும் போது ஒரு டிஎல் உனக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கள உனக்கு ஏளனமாக பார்க்கணும், அவங்கள வேலை வாங்கி நீ சந்தோஷமாக சேல்ரி வாங்கணும்னு உனக்கு தோணாது. இறங்கி வேலை செய். பாஸாரு, லீடராரு, யாராக வேணால் இருக்கலாம். இறங்கி வேலை செய்துட்டு அந்த செய்த வேலைக்கான ஊதியத்தை எதிர்பாரு. அப்போ அதை லாஜிக்குன்னு சொல்லலாம். நீ நல்ல ஜாலியாக கேபினில் உட்காந்துட்டு இன்னொருத்தவங்க அவனுக்காக வேலை செய்யணும், நீ பாஸ் அப்படின்ற ஒரு மனநிலைமை உனக்கு இருந்தால் தயவு செய்து அதை எடுத்து போட்டு, நீ அவங்களுக்கு பாஸ் கிடையாது. பாஸுன்றவன் செய்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு செய்ய சொல்லுவான், இன்னொருத்தவங்களை செய்ய வச்சு அதில் சம்பாதிக்க மாட்டான். அதுவே ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க கடவுள்னே நினச்சிட்ருக்காங்க. வேலை கொடுத்த உடனே அவங்க கடவுள் அப்படின்னு கிடையவே கிடையாது. நாங்கள் வேலை செய்கிறோம், அதனால தான் நீங்கள் சம்பாத்தியம் கொடுக்குறீங்க. சம்பளம்ன்றது நாங்கள் வேலை செய்துட்டு கேட்குறோம். எங்களை வேலை செய்ய வச்சு நீ சம்பளம் கொடுத்துட்ருக்க. அப்போ நீ எந்த நிலைமையில் இருக்கன்னு நீ யோசிச்சுக்கோ. நீ உன்னை கடவுள்னு சொல்லிக்க, நீ என்னை படைக்கலை, இல்லை நீ என்னை வாழ வைக்கல. நான் செய்கிற வேலைக்கு, நான் செய்த வேலைக்கு தான் நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற. அது உன் மனசில், ஆள் மனசில் இருக்கணும். நான் இல்லைனா உன் கம்பெனி தான் இல்லை, ஆனால் நீ இல்லைனா எனக்கு 1000 கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஒருத்தர்கிட்டையும் ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க. நம்ம என்னவா இருக்கோம்? நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருங்க. நல்லதை மட்டும் சொல்லித்தர ஃப்ரெண்டாக இருங்க. நல்ல கைடாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்க நல்லதை மட்டும் அவங்க கூட ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு கைடாக இருங்க. நல்ல டீம் லீடராக இருங்க. நீங்களும் வேலை செய்யுங்க. அவங்கள்ட்டையும் என்ன வேலை வாங்கணுமோ அதை வாங்குகிற நல்ல ஒரு லீடராக இருங்க. நல்ல பாஸாக இருங்க. உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்ன, நல்ல விஷயங்கள் என்ன, அவங்களுக்கு எதில் கஷ்டம் இருக்குது, அதை நம்ம எப்படி அதை கிளியர் பண்ணி அவங்களுக்கு தர முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பாஸாக இருங்க. அவங்க தலையில் ஏறி உட்காந்து மேய்க்கிற பாஸாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு பாஸ் ரொம்ப நாள் இருக்கவே முடியாது. கடவுளாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் கடவுளாக இருக்க முடியவே முடியாது. நல்லதையே செய்யுங்க. நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் இன்னொருத்தனுக்கும் ஃபீல் ஆகும் அப்படின்றத யோசிங்க. அதே எம்ப்ளாயி லெவலில் இருந்து தான் நம்மளும் இப்போ மேனேஜர் லெவல், டிஎல் லெவலில் இருக்கோம் அப்படின்றத யோசிங்க. நம்ம அந்த நிலைமையில் இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்கள் மனசில் இருந்து போகாமல் இருந்தாலே நீங்கள் அவங்களுக்கு பாஸோ இல்லை கடவுளோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. நம்மளும் அங்கே வேலை செய்கிற ஒரு ஹியூமன் பீயிங் தான். எல்லாருமே அங்கே மனுஷன் தான். எல்லாருமே வேலை செய்தால் தான் அங்கே காசு வரும் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நல்ல கருத்துக்களை பகிரவும், இணையவும், பாராட்டவும் மறக்க வேண்டாம். நன்றி.